கடைசியாக இந்த கேம்பினுடைய கடைசி செய்தி, அதாவது பரலோக ராஜ்யம் பூமியில் சபைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சபையினுடைய அடையாளம் என்ன, பரலோக ராஜ்யம்னு பார்த்தோம். அந்த சபையை கட்டுறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி. அதன் மூலமாக என்ன, இந்த சபை பூமியில் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு, இந்த சபை எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த சபையினுடைய எதிர்காலம் என்ன, வருகிற நாட்கள் எப்படி பார்க்க போகிறோம், எப்படி இந்த சபைக்குள்ளே இருக்கிற இந்த ராஜ்யம் பூமி முழுவதும் எப்படி 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய வருகையில் இருக்கும், அதற்கு பின்பாக நித்திய ராஜ்யத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் நம்மளுடைய பங்கு என்ன. இன்னைக்கு நமக்கு எதிர்காலம் தெரியும், ஃப்யூச்சர் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னு தெரியும். அப்போ பேசாமல் நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம்லனே, எதுக்கு போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதனால் என்னென்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நம்ம ஆண்டவர் நடக்க போகிற இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். ஏன்னா இந்த வாரம், இந்த 4-5 நாட்களாக பரலோக ராஜ்யத்தை குறித்து, நம்ம ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து அநேக செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம். அநேக வார்த்தைகள்னால கர்த்தர் நம்மளை வழி நடத்தி இருக்கிறாரு. இப்போ ஜென்ரலாக எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், சபையை பற்றி தெரியும். அப்போ நிறையா பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், நமக்கும் தெரியும். அப்போ நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணுங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறாங்களா? செய்தியை கேட்கிற எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறாங்களா அப்படிங்கிறது உள்ளான விசுவாசத்தில் மாத்திரம் இல்லை. என் இருதயத்துக்குள்ளே விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசம் வெளியே எப்படி கனியாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய வார்த்தை, நான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா, நான் விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா. இப்போ நீங்கள் இந்த சேரியை வெயிட்டை தாங்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சிங்க, அதனால உட்காந்தீங்க. அப்போ ஒரு விசுவாசத்தினுடைய பலனை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நம்மளுடைய விசுவாசத்தினுடைய பூரணம் என்ன, நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டேனா. இப்போ நிறைய பேரோட கேள்வி, நான் பரலோகம் போவேனா? எப்படி நான் பரலோகம் போவேனா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும், தாங்கள் என்ன அழுக்கற கழுவப்படாமல், அழுக்கு அற்ற ஒரு பரிசுத்தமா கழுவப்படாதவர்களாய் இருந்தோம், தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. அவங்களுடைய பார்வைக்கு அவங்க சுத்தம்னு நினைக்கிற சந்ததியார். இப்ப ஒரு பாவத்தை பத்தி பேசினா உடனே நம்ம பக்கத்தில் உள்ள ஆளை பத்தி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொன்னா நீங்க எனக்குன்னு நினைக்கிறது இல்லை. சரி, கரெக்ட்னு, எனக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்கு. பாவம், அந்த பாவத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னா கரெக்டுனே, அவங்க எனக்கு தெரியும், அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளை பற்றி நம்ம பார்க்குறதே கிடையாது. இப்போ இங்கே நம்ம உலகத்தில் என்ன பார்க்குறோன்னா, எல்லாரும் யாரோடையாவது ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லவன் நினைக்கிறாங்களே ஒழிய, ஆனால் அவர்கள் உண்மையிலே விசுவாசத்தில் அந்த பலனை அடைந்தவர்களாக இருக்கிறாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்றாரு. ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல, பட் நாட் அக்கார்டிங் டு நாலேஜ். அதாவது தேவனை குறிச்ச வைராக்கியம் இருக்கு, அந்த வைராக்கியம் எதுவா இல்ல, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவினால வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. என்ன, ஒரு மேலோட்டமா, அது
உள்ள ஆழமாக அவங்க இருதயத்தில் போகாத ஒரு காரியம். அப்போ நீங்கள் எப்படி உண்மையிலே அந்த ஒரு விசுவாசத்தில் அந்த ஒரு இதில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தார். சரி, இப்போ அவர் கொடுத்தாரு, நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு திருப்பி நிறைய அங்கே தான் பார்க்க போகிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 22, 23 பாருங்களேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரர்களே. என்ன? எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. ஆனா அவங்க உண்மையிலே என்ன செஞ்சாங்க? தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அற்புதங்களை செஞ்சாங்க, அடையாளங்களை செஞ்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு உங்களை தெரியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க செஞ்சீங்க, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எனக்கு உங்களை தெரியாது அப்படி சொல்லிட்டு 21வது வசனத்துல என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு பரலோக பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை அவரை விசுவாசித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவன், சும்மா வாயில அறிக்கை செய்கிறவன் கிடையாது. யாரு உள்ள போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாரு போக முடியும்னா, அவருடைய செய்தியை கேட்டு அந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். மற்றபடி செய்யாதவங்க போக முடியாது. அப்ப இங்க சொல்லும் போது என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, அவர் ஒருத்தர் தான் என்னுடைய ரட்சிப்புக்கு மூல காரணம், அவர் இல்லாம என்கிட்ட ரட்சிப்பு இல்லை என்று சொல்லும் வண்ணமாக. அதனாலதான் யோவான் 14:6 சொல்லும்போது என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேற வழியே கிடையாது. மில்லியன் வேஸ் எல்லாம் கிடையாது, பல கடவுள் மூலம் போகவே முடியாது. ஒரே ஒரு வழி, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒருத்தர் மூலமா தான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் போக முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு மூலமாகவும் நீங்க போகவே முடியாது. இங்க சொல்லும் போதும் ஆண்டவரே ஆண்டவரே என்று 2 முறை ஆண்டவரை நோக்கி கூப்பிடக்கூடியது. அவர் என்ன சொல்றாரு? என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், எப்பவுமே நான் உங்களை அறியவே மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற நோயிங் என்பது ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடியதாய் ஒருவர் எந்த அளவுக்கு அந்யோன்ய ஐக்கியத்தில் இருக்கிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவர்கள் பிள்ளை பெற்றார்கள். அந்த அறிவு என்பது வேதவசனத்தை பொறுத்தளவுக்கு இருதயத்தில் வர்றதை ஒழிய எண்ணங்கள்ல வர்றதில்லை. ஏன்னா இப்ப சரித்திர பிரகாரமா இயேசு கிறிஸ்து வந்ததை நிரூபிக்க முடியும், சரித்திர பிரகாரமா இயேசு கிறிஸ்து மரித்ததை நிரூபிக்க முடியும், சரித்திர பிரகாரமா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நிரூபிக்க முடியும். அது நீங்க அறிந்து கொள்ளலாம். யூ கேன் நோ அபவுட் திங்ஸ். நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். கார் ஓட்ட முடியும், ஆனா கார் ஓட்டுறதுக்கும் கார் ஓட்டுவதை குறித்து அறிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப ஏபிளோட காரை நாளைக்கு யார் ஓட்டிட்டு போறதுங்கிற ஒரு இது வந்துச்சு. உள்ள பேசிட்டு இருக்கும்போது அந்தனி பிரதர் சொன்னாரு, அண்ணே நான் ஓட்டிட்டு போலாமான்னு கேட்டாரு. என்னன்னு கேட்டேன். என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு கார் ஓட்டுறது எப்படின்னு தெரியும், ஆனா ஓட்ட தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியும், அந்த இயேசு கிறிஸ்துவோடு உறவுல இருக்கீங்களா? அறிந்து கொள்வதுங்கிறது அதுதான்.
சும்மா மேலோட்டமா அறிந்து கொள்வதில்லை. ஒரு நீச்சல் எப்படி அடிக்கணுங்கிறது தெரியும் எல்லாருக்கும். கையை எப்படி ஆட்டணும், காலை எப்படி ஆட்டணும், எப்படி தண்ணியில மிதக்கணும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அறிந்து கொள்வது ஒன்று, அதை நீங்க நிஜமாவே நீச்சல் அடிக்கிறதுங்கிறது ஒன்று. அதே மாதிரிதான் கர்த்தரை அறிந்து கொள்கிறதுங்க ஒண்ணு, கர்த்தரோடு இருப்பதுங்கிறது இன்னொன்னு. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நீ என் நாமத்தினால இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னா யாரு? இவங்க இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சவங்க, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரேன்னு சொல்றவங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஊழியம் பார்த்தவங்க. அவங்களே என்ன சொல்றாரு, ஒரு காலம் நான் உங்களை அறியேன், ஒரு காலம் உங்களை நான் அறியேன். எவ்வளவு பெரிய காரியம். பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். கர்த்தர் இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து சொல்றாரு, எல்லா மக்களும் எனக்கு சொந்தம் தான், எல்லாரையும் நான் தான் உருவாக்கினேன், எல்லாரையும் நான் தான் பண்ணேன். ஆனா அதுல உங்களை மட்டும் அறிந்து கொண்டேன். எப்படி? உங்களை நான் யாருன்னு வெளிப்படுத்தினேன். அதனால என்ன சொல்றாரு, ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும், உங்களுடைய எல்லா அக்கிரம நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன், உங்களை தண்டிப்பேன். ஏன்னா என்ன அறிந்து கொண்டும் நீங்க என்ன பாவத்திலே அக்கிரமத்துல இருந்தீங்கன்னா நான் உங்களை நிச்சயமா தண்டிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. என்ன, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கு, நான் யாருன்னு உனக்கு வெளிப்படுத்தினேன். அப்ப என்னன்னா, கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டவங்களா நீங்க இருந்தீங்கன்னா there must be a evidence in your life. உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாய் காணக்கூடிய ஒரு மாறுதல் இருக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்கணும், கிமு கிபின் இருக்கணும். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவ அறிந்து கொள்வதற்கு முன்பாக இப்படி இருந்தேன், கிறிஸ்துவ அறிந்து கொண்டேன், இப்ப நான் இப்படி மாறி இருக்கேன். இந்த ஒரு மாறுதல் இருக்கணும். அதைத்தான் அங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ இப்ப பரலோக ராஜ்யத்துல இருக்கணும், பரலோக ராஜ்யத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்குள்ள ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். அந்த மாறுதல் நமக்கு தெரிஞ்சதாக இருக்க வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14 பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இப்ப என்னன்னா, இந்த 21, 22, 23 யாரு வர முடியாது சொன்னவரு எப்படி நுழைய முடியும் சொல்றார். 13, 14வது வசனம் மத்தேயு 7. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமுமாயிருக்கிறது, வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அப்ப என்ன ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ இடுக்கமான வாசல் வழியாய் நீ உட்பிரவேசிக்க வேண்டும். அகலமான வழி இருக்கு, பிராட்வே, அது என்ன? அழிவுக்கு போகிற வாசல். அப்ப என்ன, நீ ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். உலகத்துல 2 விதமான மதங்கள் தான் இருக்கு. There are only 2 kinds of religion. 2 விதமான நீதி தான் இருக்கு, 2 விதமான வழிகள் மாத்திரம்தான் இருக்கு. நிறைய மதங்கள் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா என்னன்னா, அது எல்லாம் வர்றது ஒரு கேட்டகரி, இன்னொன்னு. அதனாலதான் 15வது வசனத்துல இருந்து சொல்லக்கூடிய காரியம் வாசிச்சிருங்களா, அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்வது அவன் எவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்றான், எவ்வளவு வசனம் தெரியும், அவன் எவ்வளவு தூரம் அற்புதங்கள் அடையாளங்கள் பண்றான், இல்ல அவர் எவ்வளோ பெரிய சர்ச்சு வச்சிருக்கிறாரு, அதுல இல்ல. நீங்க எத்தனை பைபிள் வச்சிருக்கிறீங்க,
எவ்வளோ பெரிய சிலுவை போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் காரில் என் சமூகம் முன்பாக செல்லுன்னு போர்டு வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. இல்லை நான் ஜீசஸ் சேவ்ஸ் மீ டிஷர்ட் போட்டிருக்கேன், இல்லை நான் கிராஸ் பெண்டன்ட் போட்டிருக்கேன், என் பேர் கிறிஸ்தவ பேர், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன். இல்லை, நீங்கள் கிறிஸ்தவன் எப்படி அறிய முடியும், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க எப்படி அறிய முடியும்? உங்களுடைய கனிகளினால், உங்களுடைய வரங்களினால் அல்ல. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய நேரங்களில் அண்ணே எனக்கு பரிசுத்தாவியினுடைய வரம் வேணும், நான் நவமான பாஷை பேசணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும், நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆவியின் வரங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்கிறவங்களாக மாற்ற வேண்டும். அது இல்லைன்னா நீங்கள் சரியான முறையில் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழணும்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? நான் முன்னாடி ஒரு பழைய செய்தியில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். அதாவது வரங்களுக்கும் கனிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே இருக்கிறது வரங்கள், உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க ஆப்பிள் ட்ரீ கனிகள். கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னா நீங்கள் கேட்டால் போதும் வந்துடும். ஆனால் தோட்டத்து வீட்டில் ஆப்பிள் மரம் வச்சு அதை பராமரித்து பாதுகாத்து வளர்த்தீங்கன்னா தான் ஆப்பிள் மரம் வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னென்னா உங்களை எப்படி அறிய முடியும்? நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த பரலோக ராஜ்யம் பூமியில் இருக்கிறதுல இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய கனிகளை வைத்து தான். கனிகளினால் அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதாவது என்னன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா உங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும், நீங்க அவங்களுடைய கனிகளை பார்த்து தான் அறிஞ்சு கொள்ளணும். அவர் எப்படி இருக்கிறாரு, உங்க குடும்பத்திலேயோ இல்லை பக்கத்திலேயோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கனிகள் மூலமாக தான் அவங்க பரலோக ராஜ்யத்தில் இருக்காங்களா இல்லையான்னு. அப்போ இங்கே சொல்லும் போது என்ன சொல்றாரு, இடுக்கமான வாசல். அப்போ உள்ள போறதுக்கு என்ன, உங்களுக்கு இடுக்கமான வாசல் சொல்லும்போது யாரு, நான் நல்லவன் அதனால நான் உள்ள போவேன் அப்படின்னு கிடையாது. என்னால் போக முடியாது, கர்த்தரால தான் போக முடியும். அப்போ நான் சொன்ன மாதிரி உலகத்தில் ரெண்டு மதம் தான். ஒன்று நான் என்னுடைய ரட்சிப்பை எப்படியாவது நான் செஞ்சு உள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறது. இன்னொன்று கர்த்தர்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றார் போல வாழுவது. அப்போ என்னன்னா, நான் பரலோகம் என்னால் எந்த காலத்திலையும் எப்பவும் என்னால் எடுக்கொள்ள முடியாது. பரலோகம் நான் என்னுடைய சுய முயற்சியினால் என்னுடைய கிரியையினால் என்னால் போகவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். 13ஆம் வசனம் மறுபடியும் பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இது ஒரு கட்டளை, இட்ஸ் a command, it's not a suggestion. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் கஷ்டம், அதுல தான் நீங்க உட்பிரவேசிக்கணும். நீங்க ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும். இதுல இந்த ரெண்டுங்கிறது நிறைய பார்க்க முடியும். மத்திய 5வது 6வது 7வது அதிகாரத்தில் முதலாவது 2 வழி, 2 கேட்டு. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று அகலமான வாசல். 2 வழி, ஒன்று
அகலமான வழி, இன்னொன்று குறுக்கலான வழி. சுருக்கமான இல்லை, குறுகலான வழி. 2 இடம், போய் சேர வேண்டிய இடம். 2 டெஸ்டினிஸ். ஒன்று ஜீவன், இன்னொன்று அழிவு. 2 கூட்டம். இதில் சொல்லும்போது அநேகர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அகலமான வழியில் அநேகர் போவாங்க, ஆனால் சிலர் தான் இடுக்கமான வாசல் வழியாக போவாங்க. 2 கனிகள் சொல்றாரு, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. 2 பிஹேவியர் சொல்றாரு. ஒன்று என்ன, பேசுறது வாயில மட்டும் சொல்றது, இன்னொன்று கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வது. 2 கட்டடம் கட்டுறவங்க. ஒருத்தர் நல்ல கட்டடம் கட்டுறவர், இன்னொருத்தர் முட்டாள்தனமாக கட்டுறவர். 2 அஸ்திவாரம். ஒன்று கண்மலையின் மேலே போடக்கூடிய அஸ்திவாரம், இன்னொன்று மணல் மேலே போட அஸ்திவாரம். 2 வீடு, ஒன்று சோதனையில் நிற்கிது, ஒன்று விழுந்து போகுது. அப்போ இது 2ஐயும் கர்த்தர் திரும்ப திரும்ப எல்லா இதுலையும் சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 2ஐயும் சொல்றார். நீ யாருங்கிறத நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எப்படி? நீங்க தான் அடையாளம் கொண்டு கொள்ளணும். நீங்க இடுக்கமான வாசல் வழியா போறீங்களா, இல்ல நீங்க எதுல போறீங்க? அப்ப என்னன்னா, நான் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, எந்த மதமோ எங்க கிட்ட வா, நான் பாதாளம் கூட்டு போறேன்னு யாருமே அட்வர்டைஸ் பண்ணல. கம் ஜாயின் அஸ், we will take you to hell ன்னு ஒருத்தரும் சொல்றது இல்லை. எல்லாமே விற்கிறது பரலோகம் தான். எங்க கிட்ட வா, பரலோகம் போலாம், உன் காணிக்கையை கொடு. எங்க கிட்ட வா, உன் நகையெல்லாம் கலட்டு. எங்க கிட்ட வா, இதெல்லாம் செய். எங்க கிட்ட வா, நீ என்ன பண்ணு, 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வா. எங்க கிட்ட வா, இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லி ஹியூமன் எஃபர்ட்ல செய்யக்கூடிய ஒரு காரியம். இன்னொன்று, இல்லப்பா நீ எதுவுமே வேண்டாம், நீ என்ன விசுவாசி, விசுவாசித்து அவர் மூலமாய் அவருக்கென்று நீ வாழு. அதான் கிறிஸ்தவம். இந்த 2 குயிக்கா பார்ப்போம். ரொம்ப இது ஆழமா பார்க்க வேணாம், நோட்ஸ் இருக்கு, நீங்க வாசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அதில் செலவு பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் குயிக்கா பார்த்துருவோம். 2 வாசல், ஒன்று இடுக்கமானது, இன்னொன்று அகலமானது. 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒன்று உண்மையானது, இன்னொன்று பொய்யானது. இந்த பொய்யானது எல்லாம் என்ன சொல்லுது, வா வா நான் பரலோகம் கூட்டு போறேன்னு கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுருது, பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுருது. அதனால தான் எப்பவுமே அதுக்கு கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இடுக்கமான வாழ்க்கைக்கு உன்னைய நீயே வெறுத்து, இடுக்கமான வாழ்க்கையில் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னைய பின்பற்றி வா அப்படின்னு சொல்றதுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஸோ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள்ங்கிறது ஒரு கட்டளை. அது என்னன்னா, ஒரு ஆலோசனை இல்லை, கர்த்தர் சொன்ன ஆலோசனை இல்லை. உட்பிரவேசியங்கள் இட்ஸ் லைக் எ மிலிட்டரி கமாண்ட். அதில் 2வது அதில் என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். யூ மஸ்ட் என்டர், நோபடி வில் ஃபோர்ஸ் யூ. நீங்க தான் அதை தெரிந்து கொண்டு உள்ளுக்குள்ள போகணும். ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை சொல்லும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே மாதிரி யோவான் 10:7 சொல்லும்போது என்ன சொல்றாரு, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல். நானே வாசல். அப்ப என்னன்னா, நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாத்தான் நீங்க உள்ள போக முடியுமே வழிய வேற எது வழியாகவும் நீங்க போகவே முடியாது. ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமா தான் உள்ள போக முடியும். அது மாத்திரமல்ல, 3ஆவதாக என்ன, நீங்க அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்க மாத்திரம்தான் போக முடியும். யூ மஸ்ட் என்டர் த கேட் அலோன். நீங்க சட்டி முட்டி ஜாமா வேற யாரையும் எடுத்துட்டு போக முடியாது, வேற ஒருத்தரையும் கூட்டு போக முடியாது, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா லூக்கா 14ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லும், என்ன சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும்
பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தை தவிர்த்து வேற யாரையும் நீங்க நேசிச்சு நீங்க அது வழியா போகவே முடியாது. மத்தேயு 10வது அதிகாரம் 34 37 வரை உள்ள வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்றாரு? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரொம்ப தெளிவா சொல்றாரு. உன்னுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை நானா இருக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா நீ என்னையை காட்டிலும் அது பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் உன் தாய் தகப்பனை கணம் பண்ணணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா அழகா பேலன்ஸ்டா டீச் பண்றாரு. ஏன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம அந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கணும். அது நம்ம தனியாக தான் பண்ணணும். அது மாத்திரமல்ல, நாம் அநேக பாடுகளின் மூலமாக அதுக்குள்ளே போக முடியும் வித் டிஃபிகல்ட்டி. ஏன்? அது இடுக்கம், சின்ன வழி, அதில் பெருசாக இல்லை. நான் போகும்போது என் கார் எடுத்துகிட்டு போவேன், என் வீட்டை எடுத்துகிட்டு போவேன், அதை எடுத்துகிட்டு போவேன், ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் மட்டும்தான் வெறும் ஆளாக போக முடியும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகவே முடியாது. அதனால தான் அவர் சொல்லும்போது என்ன, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஆனால் அகலமான வழி இருக்குது, அது வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். என்ன வேணாலும் வரலாம். உனக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோ, உனக்கு இது வேணுமா, உன் பாவம் வேணுமா வச்சுக்கோ, உன்னுடைய இது வேணுமா வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய வழி இருக்குது. அது கேட்டுக்கு போகிற வழி, அது பரத்துக்கு போகிற வழியே இல்லை. ஏன்னா அகலமான வழியில் போகிறவங்க எல்லாம் என்ன போகிறாங்க, அவங்க எங்கேயோ போகிறாங்க. லூக்கா 13:24 சொல்லும்போது என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாக நீங்க உட்பிரவேசிக்கணும். வேற எதுலையுமே பண்ண முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தரை தேடுனீங்கன்னா கர்த்தரை அறிந்து கொள்வீங்க. அதனாலதான் லூக்கா 16:16 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். என்னன்னா you must press into it. நீங்க உள்ளுக்குள்ள போகணும். நீங்க எல்லாத்தையும் விட்டு எனக்கு உண்டானவைகளை விட்டு நான் போகணும். அதனாலதான் லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லும் என்ன சொல்றாரு? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து முதல்ல என்னன்னா உங்களை நீங்க வெறுக்கணும். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய பயத்தை, உங்களுடைய குற்ற உணர்வுகளை, உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய அநீதியான காரியம், இப்படி எதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் செய்யறது, உங்களுடைய நம்பிக்கையில்லா தன்மை எல்லாவற்றையும் வெறுத்து என்ன பண்ணணும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப என்னன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி கொண்டு உள்ள போக வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க அதற்குள்ளாய் பிரவேசிக்கணும். வேற எந்த லக்கேஜும் வேற எதுவுமே நீங்க எடுத்துட்டு போகவே முடியாது. யோவான் 12:25 சொல்லும்போது என்ன சொல்றாரு? தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். அப்ப என்னன்னா நம்ம இந்த நித்திய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு நம்ம இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும். அதனாலதான் மத்தேயு 13:44 46 வரை உள்ள வசனங்கள்ல 2 உவமானம் சொல்றாரு. என்ன? ஒரு வியாபாரி, முத்து வியாபாரி இருக்கிறதுலே ஒரு விலையேர்ந்த முத்தை கண்டுபிடிக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அதை கொண்டு போய் அந்த முத்தை வாங்கி கொள்றாரு. ஏன்னா அதுதான் அவருக்கு பிரதானம் என்று சொல்லக்கூடியதான். இன்னொன்று, ஒரு தோட்டத்தில் ஒரு புதையலை பார்க்குறாரு. அதை ஒளிச்சு வச்சுட்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த காசை கொண்டு அந்த தோட்டத்தை வாங்குறாரு. ஏன்னா அதுதான் பிரதானம்.
எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நான் அதற்கென்று வரக்கூடியதா. அப்போ இங்கே திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னாடி வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. மத்தேயு 19வது அதிகாரத்தில் ஒருத்தன் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஐஸ்வர்ய வாலிபன் வந்து கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ என்ன பண்ணு, நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னைய பின்பற்றி வா. என்ன காரணம்? அவன்கிட்ட திரளான ஆஸ்தி இருந்துச்சு, அதனால் அவனுக்கு வந்து அதை விட்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுமா என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னைய பின்பற்றி வா, அப்பொழுது நீ கர்த்தருக்கென்று ஒரு பிரியமுள்ளவனாய் வாழ முடியும். அப்போ இந்த நம்ம கேம்பில் நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்க்குறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய பங்கு என்னன்னா, நம்ம பூமியில் இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனுக்கென்று வாழுகிற வாழ்க்கை, அது எவ்வளவு இடுக்கமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவனாய் வாழுவேன், கர்த்தருடைய சத்தம் கேட்பேன், அவருடைய சித்தம் செய்வேன் அப்படின்னு வாழும்போது நீங்கள் ராஜ்யத்தில் நிலைத்து நிற்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா பயம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்ப்பீங்க? எப்போ ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்னு அவருடைய வருகையை எதிர்பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுயசோதனை பண்ணி நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததா இருக்குதா? கல்யாணமானவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி? உங்கள் கணவன்கிட்ட இல்லை உங்கள் மனைவியிட்ட நான் கிறிஸ்துவை போல மாறிக்கிட்டே வர்றேனா அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாங்க. இல்லை இது எதுக்கு பிரச்சனை அண்ணே, அது ரொம்ப டூ மச் ஆஃப் அ டெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. அது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தால் ரொம்ப ஈஸி. ஒரு 10 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைனா கரெக்டாக சொல்லிடும். என்னைய பார்த்தா இயேசு கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருக்கா, அப்பா முன்னாடி இருந்த மாதிரி இருக்கிறேன்னா இப்போ எப்படி இருக்கிறேன், அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக கேட்டீங்கன்னா பிள்ளைங்க தெளிவாக சொல்லும், ரொம்ப தெளிவாக சொல்லும். நீங்கள் ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகலைன்னே, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் வேலையாக இருக்கேன்னா உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எப்படி? என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், நீ மேக்கப் போட்டிருக்க, நெயில் பாலிஷ் அடிச்சிருக்க அப்படின்னா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். முன்னாடிலாம் நீ ஒரு மாதிரி வருவ, இப்பெல்லாம் நல்லா ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் அடித்து நல்லா அப்படி வர்ற அப்படின்னு சொன்னான்னா இல்லை இல்லை நான் கனியை பார்க்கல, நான் இன்னும் பெயிண்ட் அடிக்கிறதுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து நம்மளை சுயசோதனை பண்ணணும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதும்போது, நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா இல்லையா, உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் சொல்கிறார். அப்போ என்னன்னா, நான் ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்த பாதையில் போகிறேன், அவருடைய வருகைக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நான் ஒரு நல்ல கனி கொடுக்கிறவனாய், ஒரு நல்ல கனி கொடுக்கிறவளாய், என் வாழ்க்கையில் நான் பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பி அவருடைய அபிஷேகத்தில் ஒரு நல்ல கனி கொடுக்கிறவனாய், நல்ல கனி கொடுக்கிறவனாய் என்னை பார்க்குறவங்க எப்படிங்க எவ்வளோ போராட்டத்திலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு சுகம் இல்லைங்கிறாங்க, உங்கள் புருஷன் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, உங்கள் புருஷன் மரித்து போயிட்டாருன்னு சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குன்னு உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையேங்க, எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பாரு இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, இது எப்படி அப்படின்னு கேட்கக்கூடியதா? ஏன்னா என் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கு, நான் பரலோகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவரோட நான் எப்போதும் இருக்க போகிறேன், அதனால இந்த உலக பாடுகள் என்னை ஒன்றும் செய்யாது. பக்தன் அருமையான ஒரு பாட்டு,
இவ்வுலக பாடுகள் என்ன என்ன செய்துவிடும், அவ்வுலக வாழ்வை வாழ காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஆனந்தத்தை கொள்ளாதீங்க, ஆனந்தம் கொள்ளுங்கள். ஒரு சிரிச்ச மூஞ்சோட எப்பவும் ஒரு மன மகிழ்ச்சியோட மலர்ச்சியோட இருப்போம். நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவ பார்க்கட்டும். நம்ம வாழ்க்கையை பார்த்து உங்ககிட்ட என்னமோ இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். என் கூட பிளேனில் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எப்படியாவது கர்த்தர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். இப்போ கடைசியாக வரும்போது என் பிளேனை மாற்றி நான் ஏர் ஃப்ரான்ஸ் மூலமாக பாரிஸுக்கு போயிட்டு இங்கே வர்ற மாதிரி எனக்கு பிளேன் மாறிடுச்சு. அதனால் அப்படி போயிட்டு வந்தேன். வரும்போது நடுவழியில் வரும்போது பயங்கரமான டர்புலன்ஸு. நான் அப்படி அல்லேலியான்னு சிரிச்சுக்கிட்டு நான் உட்காந்து அப்போ தான் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருந்தவர் அப்படியே அடித்து பிடிச்சி பெல்ட்டை போட்டுட்டு இப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தார். இவங்க கேப்டன் அனௌன்ஸ் பண்ணார், இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், ஏன்னா ஒரு 10-15 மோசமான ஒரு டர்புலன்ஸுக்குள்ளே போகிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வருவோம், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு. இவர் பக்கத்தில் உட்காந்து இவர் அடித்து பிடிச்சி பட்டையை கட்டிட்டு உட்காந்துட்டார். அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நான் சொன்னேன், நீ கவலையே படாதீங்க, இந்த பிளேன் சரியாக போயிடும். எப்படி சொல்கிறீங்கன்னாரு. நான் இருக்கிறேன்லன்னு. என்னன்னாரு. நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவன், நான் இன்னும் சில வேலைகள் இந்த பூமியில் செய்ய வேண்டியிருக்கு, அது வரைக்கும் போக மாட்டேன். அதனால் நிச்சயமாக இந்த பிளேன் கரெக்டாக போய் இறங்கும். ஆனால் எனக்கு இந்த நம்பிக்கை அப்படி போகலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இப்போவும் பரலோகத்தில் தான் இருக்கேன், அடுத்த நிமிஷம் போனாலும் பரலோகத்தில் தான் போவேன். ஏன்னா பிலிப்பியர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பைபிளில், உங்களுக்கு பைபிள் தெரியுமான்னு கேட்டேன். நான் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போயிருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் ஒரு பிலிப்பியர்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் பவுல் எழுதுகிறாரு, நான் இங்கே பூமியில் இருக்கிறதா இல்லை விட்டு கர்த்தர்கிட்ட போகிறதானுங்கிற குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறாரு. காரணம் என்னென்னா, மரிச்சா உடனே கர்த்தர்கிட்ட போயிடுவார். எனக்கு இப்போ அதே தான், ஆனால் எனக்கு குழப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் போய் சேர்ந்துருவேன்னு. ஆனால் எங்கே போய் சேருவேங்கிறது எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் வேலையை பார்ப்பேனா இல்லை கர்த்தர்கிட்ட போய் இருப்பேனான்னு தெரியாது. ஆனால் 2 நடந்தாலும் சந்தோஷம் எனக்கு அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப நேரம் யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு விமானம் எடுத்து ஒரு 4 மணி நேரம் அவர் உட்காந்து மொத்த பைபிள் கதையை கேட்டுட்டு தான் வந்தார். அவருக்கு ஒரு பைபிளையும் கையில் கொடுத்து, நீங்கள் இதை வாசிங்க, மறுபடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவருக்கு வழி நடத்திட்டு தான் வந்தேன். அப்போ என்னென்னா, நம்ம பாடுகளுக்கு மத்தியில் போகும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஐயையோன்னு புலம்பிடக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு பாடு சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். உங்கள் மூஞ்சி எப்போவுமே மன மகிழ்ச்சியில் இருக்கணும். 6 o'clock ஃபேஸ் மாதிரி இப்படியே இருக்கக்கூடாது. இல்லை, நம்ம பரலோக பிரச்சனைகள். நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? உங்கள் அப்பாட்ட என்ன பிரச்சனை? அருமையாக இன்னைக்கு தங்கச்சி வருஷம் நடத்தும்போது ஒரு பாட்டு, புது பாட்டு பாட வச்சா, ரொம்ப அருமையா. என்ன, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு, எல்லாத்தையும் பார்த்துக்கிற தகப்பன் உண்டு, அப்போ எனக்கு என்ன கவலை? அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்னன்னா அவ்வுலக வாழ்க்கை வாழ காத்திருக்கோம். இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக கர்த்தருக்கென்று வாழுவோம், நல்ல கனி கொடுக்கிற மக்களாய் வாழுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா
நீங்கள் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.